Hi friends, welcome back to Helo Id Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த 144 பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில ஹேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலருடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிற உங்க ஃபோனை ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்தெந்த வழியில் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுவாங்க, அப்படி ஹேக் பண்ணியிருந்தால் நம்மளுடைய ஃபோன் எப்படி நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், நம்மளுடைய ஃபோனை ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஃபோனை எப்படி நம்ம வந்து மீட்டெடுக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்தினா தான் நீங்கள் வந்து ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து உங்கள் ஃபோனையும் பாதுகாக்கலாம், உங்களையும் பாதுகாத்துக்கொள்ளலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை எப்படி ஹேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரே ஒரு சாதாரண மெசேஜ் அனுப்பி உங்களை ஹேக் பண்ண முடியும். அதாவது உங்கள் ஃபோனோட நார்மல் மெசேஜில் ஒரே ஒரு லிங்கை மட்டும் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறது மூலிமா அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களை ஹேக் பண்ண முடியும். அவங்க அனுப்புகிற மெசேஜ் உங்களுக்கு ஆசையை தூண்டுறது மாதிரியே இருக்கும். அதனால தான் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண தோணும். அந்த மாதிரி ஒரு சில மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து 1 lakh ப்ரைஸ் கிடச்சிருக்கு, உங்களுக்கு வந்து ஆடி கார் ப்ரைஸ் கிடச்சிருக்கு, இந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சில லிங்கை ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1 லட்சம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோனில் உள்ள மொத்த டீட்டெயில்ஸ் வந்து ஹேக்கர்ஸ் கையில். ஸோ லிங்க் மாதிரியே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நீங்களும் சேஃப், உங்களுடைய ஃபோனும் சேஃப். செகண்டாக நம்மளை எப்படி ஹேக் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வச்சு நம்மளை வந்து ஹேக் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் மூலிமா சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாகவும் உங்களை வந்து ஹேக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருந்து டவுன்லோட் பண்ணலாம், சாதாரண கூகுள் குரோம்லேயும் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் நீங்களும் சேஃப், உங்களுடைய ஃபோன் சேஃப். பட் நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஏபிகே ஃபார்மேட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து அது மூலியமாகவும் ஹேக் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான ஆப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் ஒரு சில ஹேக்கிங் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் எப்படி செக்கிங் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள ரேட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ரேட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார் கொடுத்து அந்த யூசர் வந்து ஒரு கமாண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த கமாண்டை படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். மூணாவதாக நம்மளை எந்த வழியில் நம்மளை ஹேக்கிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹேக்கிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் டெக்னாலஜியோட பேசிக் நாலேஜ் கூட இருக்காது. இது மூலமாகவும் நம்மளுடைய ஃபோனை வந்து ஹேக்கிங் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா, ஹேக்கிங் பண்ணுறதுக்காகவே நிறைய ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, கூகுள்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஸை நம்மளுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்மளும் ஒரு பெரிய ஹேக்கர்னு சொல்லிட்டு தெரியறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக் பண்ணுறோடைய கண்ட்ரோல் ஃபுல்லாமே இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணவங்க தான் இந்த ஆப்பை வந்து ரன் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது தான் முடியும். இந்த மாதிரி ஹேக்கிங் ஆப்ஸை நம்மளுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது நமக்கு நாமே ஆப் வச்சுக்கிறதுக்கு சமம். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு இன்னும் பல வழிகள் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன ஒரு சில வழிகளை தான் அதிகமான ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய ஃபோனும் ஹேக் ஆகிருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில சிம்டம்ஸ் வந்து உங்களுடைய ஃபோன்லேயும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சிம்டம்ஸ்னால் உங்களுடைய ஃபோனில் இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஓவர் ஹீட்டிங். அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கிட்டாவே ஃபோன் வந்து ஓரளவு ஹீட் ஆக தான் செய்யும். பட் இந்த மாதிரி ஹேக் ஆகிருக்கிற ஃபோன் வந்து அதிகமாக ஹீட் ஆகும், ஓவராக ஹீட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டோம், பட் இருந்தாலும் நம்மளுடைய ஃபோன் வந்து ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆகிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஆஃப் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் இன்னொரு நபரும் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய லைனில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில டைமிங்கில் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறனாலையும் ஏற்படலாம். பட் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கூட உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆகிருக்கிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். மூணாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டயல் பேர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு கால் போயிருக்கும். அதாவது நீங்கள் யாருக்குமே கால் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டயல் பேர்லேருந்து நிறைய பேருக்கு கால் ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆகிருக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி. நாலாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டா அதிகமாக காலியாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீங்கள் வந்து டேட்டா யூஸ் பண்ணவே மாட்டீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து அதிகமான டேட்டா எடுத்துக்கிறோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஃபோனில் பேக்ரவுண்டில் ஏதாவது அன்னோன் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனில் உள்ள டேட்டாவை ஃபுல்லாத்தையும் வேறு ஒரு சர்வருக்கு எடுத்து அனுப்பும் பொழுது உங்களுடைய டேட்டாவை வந்து இது அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உங்களுடைய ஃபோனில் இருந்தாலும் உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆகிருக்கிறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபோனில் தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறது உங்களுக்கு நல்லது.
அஞ்சாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் உள்ள பேட்டரியோட பெர்சன்டேஜ் வந்து சடனாக வந்து டவுன் ஆகுறது. மேக்ஸிமம் உங்களுடைய ஃபோனோட பேட்டரி ஹெல்த் வந்து கெட்டு போயிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். சம்டைம்ஸ் உங்களுடைய ஃபோன் வந்து புதுசாக வாங்கி இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தால் உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிருக்கவும் ஒரு வழி இருக்குது. ஆறாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது. எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் ஆன் ஆகிறது, சடவுன் ஆகிறது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோனில் உள்ள பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, ஆட்டோமேட்டிக்காக டயல் பெல்லில் போய் டயல் போகிறது, மெசேஜ் போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் கூட உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் ஃபுல்லாக உங்களுடைய ஃபோனில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் கூட உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுடைய ஃபோனில் இருந்துச்சுன்னா அதிலிருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆகிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெட்வொர்க் வழி ஏதாவது ஹேக்கிங் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணி பேசும்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து கால் பண்ணி பேசும்போது இப்போ நீங்களும் இன்னொரு நபரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் மூணாவதாக ஒரு நபர் உங்கள் லைனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுனாலும் உங்களுடைய டேட்டா அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக யாருக்காச்சும் கால் போயிருந்தாலும் மெசேஜ் போயிருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணிங்கன்னா ஜியோவோட கஸ்டமருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணிங்கன்னா ஏர்டெல் கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, ஹேக்கிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு நெட்வொர்க்கில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதை வந்து அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் வழி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, உங்களுடைய ஃபோனில் தான் ப்ராப்ளம்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுடைய ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது, ஆன் ஆகிறது, உங்களுடைய ஃபோனில் உள்ள பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையிறது, இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியாக ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபோனை ஹார்ட் ரீசெட் பண்ணிடுங்க. அதாவது உங்களுடைய ஃபோனை மொத்தமாக ஹார்ட் ரீசெட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரியே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களுடைய ஃபோனில் ஏதாவது வந்து ஹேக்கிங் ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா மொத்தமாக அழிஞ்சிடும். உங்களுடைய ஃபோன் நீங்கள் புதுசாக வாங்கும்போது எந்த கண்டிஷனில் இருந்தோ அதே கண்டிஷனுக்கு திரும்ப வந்துடும். திரும்ப நீங்கள் வந்து புது ஃபோன் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன இந்த 2 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா மூலமாகவும் ஹேக்கர்ஸ் வந்து உள்ளே வர முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சோசியல் மீடியாவில் வந்து 2 ஸ்டெப் அத்தான்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஏதாவது ஹேக்கரை நீங்கள் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓடிபியை நீங்கள் வந்து ரீசெண்ட் பண்ணால் தான் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸ்லையும் எஃபியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஹலோவாக இருந்தாலும் சரி, எல்லா ஆப்ஸுக்குமே நீங்கள் வந்து 2 ஸ்டெப் அத்தான்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய சோசியல் மீடியா மூலிமா எந்த விதமான ஒரு ஹேக்கரும் உங்களுடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ஃபோனுக்கு லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அந்த அப்டேட்டையும் மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனுக்கு ஏதாவது செக்யூரிட்டி பேச்சஸ் மூலிமா ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்டேட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை யாருனாலையுமே ஹேக் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுடைய ஃபோனில் கிரியேட் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.